அமுதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே. காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி தரிசனம் கொடுக்கும் தேவாதிராஜன், பேரருளாளன் வரதராஜ பெருமான். அவ்வெம்பெருமானை சேவித்து கழிக்காதவர்கள் ஆறு இருக்க இயலும்? பிரம்மா ஹோமம் பண்ண தொடங்க அவருடைய அஸ்வமேத யாகத்தினுடைய ஹோமகுண்டம் நெருப்பு, அதன் நடுவிலேயே தேவப்பெருமாள் தோன்றினார். உலகத்துக்கெல்லாம் தன்னையே கொடுக்கக்கூடியவர், நிதியாகவே விளங்குபவர். அவ்வெம்பெருமான் பிரம்மாவனுடைய ஹோமகுண்ட நெருப்பின் நடுவே தோன்ற, நெருப்புகள் பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே பட்டு இன்றைக்கும் நெருப்பு வடு மாறாமல், தீக்காயம் மாறாமல் பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறார். வரம் ததாதீதி வரதா, கேட்பவர்கள் கேட்கும் வரத்தை அத்தனையும் காஞ்சி வரதராஜ பெருமான் கொடுக்கிறான். அப்போ இந்த பெருமாளை சேவிக்கிறச்செல்லாம் எது ஞாபகத்துக்கு வரும்? ஹோமகுண்டம். ஹோமகுண்டம் என்னாலே அதில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு, அக்னி. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் அவதூதருடைய உபதேசங்களில் எது மகாராஜாவுக்கு அக்னியிலிருந்து என்ன தெரிந்து கொண்டேன் என்ன அவதூதர் சொல்லப் போகிறார்? பூமியிலிருந்து தெரிந்து கொண்டேன், மிதிப்பட்டாலும் உதைப்பட்டாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும், பிறருக்கென்னே வாழ வேண்டும். காற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன், ஏதோட சம்பந்தப்பட்டாலும் அதிலேயே ஆழ்ந்து விடக்கூடாது, கொண்டு கொடுப்பது நம் வேலை, அத்தோடைய தொடர்பு ஏற்படக்கூடாது. அடுத்தது முதலில் நிலத்திலிருந்து, அப்புறம் காற்றிலிருந்து, அப்புறம் ஆகாயத்திலிருந்து அளவிட முடியாததாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னிடத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதோட சம்பந்தப்படாததாக இருக்க வேண்டும். அடுத்து தண்ணீரிலிருந்து தெரிந்து கொண்டேன், என்னென்ன தீய பதார்த்தங்கள், என்னென்னலாம் அழுக்குகள் மலங்கள் இருக்குமோ தான் தீண்டினாலே அத்தனை கழுவி சுத்தமாக்கிவிடும். இதை தண்ணீரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். இப்போ நாம் நெருப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெருப்பிலிருந்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? தேஜஸ்வி தபசா தீப்தா துர்தர்ஷ உதரபாஜன சர்வபக்ஷோபி யுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவத் கொச்சித் சன்னஹ கொச்சித் ஸ்பஷ்ட உபாசியா ஸ்ரேய இச்சதாம். நெருப்பை எல்லாரும் உபாசிக்கிறார்கள். குளித்து 3 அனலையோம்பும் குறிகள் அந்தணம தன்னைன்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் சாதிக்கிறார் இல்லையோ. 3 விதமான நெருப்பை வீட்டில் வைத்து நாமே உபாசிக்க வேண்டும். அக்னேனய சுபதாராயேன்னு சாஸ்திரம் கூறுகிறது. அக்னி பகவானை வணங்கினோம்னால் நம்ம முன்னேற்ற பாதையில் அழைத்து போவாராம். அந்த நெருப்பிலிருந்து நான் தெரிஞ்சின்றது தபசாதீப்தா, எப்படி தக 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 தகான் நெருப்பு எரிகிறதோ அதே போல் ஒரு தபஸ்வி, ஒரு தேஜஸ்வி தான் எப்போதும் தன்னுடைய தவமாகிற நெருப்பாலேயே கொழுந்து விட்டெறிய வேண்டும். அவர் நெருப்பு போன்றவர்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன, கிட்டக்க போய் தொட்டா சுட்டுட போகிறாரா? இத்தனை டிகிரி டெம்பரேச்சர் இருக்க போகிறதா? ஒன்றுமில்லை. நெருப்பு போன்றவர்னால் அண்ட முடியாதவர்னு அர்த்தம். சுலபத்தில் அருகில போக முடியாது. அத்தனை தேஜஸ், அத்தனை தெளிவு, அத்தனை பளபளப்பு, அத்தனை தூரம் விஷயங்களை எடுத்து காட்டும் சக்தி. அப்போ ஒரு யதி நெருப்பை போல இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். சர்வபக்ஷோபி யுக்தாத்மா. ஆகுதி கொடுக்குறோம். இப்போ பவித்ரோத்சவம் நடக்கிறது, பூர்ணாகுதி நடக்கும் இல்லையோ. அப்போ தகதகான் நெருப்பெரியும். அதில் பழங்களெல்லாம் சேர்க்கிறோம், பட்டுப்புடவை போடுறோம், தேங்காய் எல்லாம் போடுறோம். அப்படி பூர்ணாகுதி நடக்கும். அந்த மாதிரி உயர்ந்த உயர்ந்த பொருட்களையும் அது சாப்பிடும். அதே வேறு ஏதான் ஒன்று மொத்தம் ஒரே கழிவு நீர் எல்லாம் இந்த ஊர் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கிற குப்பை நெருப்பு வச்சு கொடுத்துட்டார்கள் அப்படிங்கிறோம். அப்போ அதையும் சாப்பிட்றது. அழுக்கத்தனையும் நெருப்பு சாப்பிட்றது, உயர்ந்த பட்டுப்புடவை தேங்காய் பழத்தையும் நெருப்பு சாப்பிட்றது. அதுக்கு என்னென்னா, அவ்வளவு ஏன் பிணத்தை நெருப்பு சாப்பிடலையா? சித்தையில் கொண்டு போய் வைக்கிறோம், நெருப்பு தானே மூட்டுறோம். அப்போ அதையும் சாப்பிட்றதே. அப்போ பிணத்தை உண்பது மது, எத்தை உண்பது மது. இந்த சரீரத்தையும் சாப்பிட்றது, பட்டுப்புடவையும் சாப்பிட்றது, ரப்பர் டயரை போடுறாளோ இல்லையோ போகி அன்னைக்கு, அத்தையும் சாப்பிட்றது, இத்தனையும் சாப்பிட்றதே. அதான இது உயர்ந்த நெருப்பு, இது மட்டமான நெருப்பா? வேறுபாடு கிடையாது. எந்த அழுக்கை உண்டாலும் அதனால் தான் அயராமல் இருக்கும்.
எத்தனை அழுக்கு தன்னோட பட்டாலும் அது அழுக்காயிடுறதா? ஓ, இது பிணத்தை உண்ட நெருப்பு, தாழ்ந்த நெருப்பு. இது பட்டுப்புடவையை பூர்ணாகுதியில் உண்ட நெருப்பு, உயர்ந்த நெருப்பு. யாரும் சொல்றது இல்லையே. அதே போல ஒரு யோகி, ஆத்ம ஞானம் இருக்கிறவர் உருவாயிட்டார்னால் பக்கத்துல நடக்கிற எது அவரோட தொடர்பு கொண்டாலும் அவர் அதனால் பாதிக்கவே படமாட்டார். அவர்கிட்ட நாம போய் எத்தனையோ தப்பு வேணா பண்ணலாமே தவிர அவரை இழிவா பேசலாம், அவர் குடும்பத்தை பத்தி இழிவா பேசலாம், அவர் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம். இதனால் அவர் பாதிக்கப்படவே போறதில்லை. அவர் நெருப்பு போலே. நெருப்பு எதை உண்டாலும் பாதிக்கப்படுறது இல்லையோ. இன்னொன்னு பாருங்க, நெருப்பு எந்த பொருளை பற்றி கொண்டு எரிகிறதோ அந்த பொருள் வடிவத்தையே எடுத்துக்கும். நீளமான விறகு கட்டையில நெருப்பேறியச்சே விறகாட்டமே இருக்கும். ஒரு டயர்ல பிடிச்சுன்னு நெருப்பேறியச்சே வட்டமா இருக்கும். எங்கெங்க ஒரு மரத்துல பிடிச்சு நெறியச்சே மரமாட்டமே இருக்கும். அதுக்கு என்னென்ன நெருப்பு? மரம் நெருப்பு, விறகு நெருப்பு, டயர் நெருப்புன்னு 3 நெருப்பா? எல்லா நெருப்பும் ஒண்ணுதான். ஆனா அந்த தீ எதை பற்றி கொண்டு எரிகிறதோ அந்தந்த வடிவத்தோட இருக்கும் இல்லையோ. அதே போல ஆத்மா ஒரே மாதிரி இருக்கிறவர். அவர் சிங்க உடலை எடுத்துட்டார்னா கர்ஜிக்க போகிறார். மாடு உடலை எடுத்துட்டார்னா மா என்ன எப்படி மாடு கத்துமோ கத்த போறார். மயில் உடம்பு எடுத்துட்டார்னா அகவ போறார். நாய் உடம்பு எடுத்துட்டார்னா குறைக்க போறார். மனித உடம்பு எடுத்துட்டார்னா பேச போறார். இவ்வளவுதான் வேறுபாடு. அப்ப ஆத்மா ஒரு மாதிரி தான். எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவர்கள் தான். ஆனால் எடுத்துக்கொண்ட உடலுக்கு தக்க இருக்கிறார்கள். அதுக்குன்னு ஆத்மாவிலேயே வேறுபாடுன்னு நினைச்சிடக்கூடாது. நெருப்புக்கா வேறுபாடு. ஆனா நெருப்பு எதை பற்றி எரிகிறதோ அதை பொறுத்துத்தானே வேறுபாடு. காஞ்சி தேவப்பெருமாள் நெருப்பிலிருந்தேயே தோன்றினவர். அந்த அக்னிக்கு நடுவிலே தோன்றிய எம்பெருமானை சேவித்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எத்தனை சம்பந்தம், எந்தெந்த பொருள் நம்மோல தொடர்பு கொண்டாலும் அதனால் நாம் அயர்ந்து விடக்கூடாது. நெருப்ப போன்ற பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அது தெரிஞ்சின்றார். அடுத்து நிலா சந்திரனிடத்திலேயும் தெரிஞ்சின்றேன். விசர்காத்யாக ஸ்மசானாந்தா பாவா தேகஸ்ய நாத்மனா கலானாமிவ சந்திரஸ்ய காலேன அவ்வக்தவர்த்மனா. இதோ நிலா. நிலா வளர்கிறார், நிலா தேய்கிறார். வளர்பிறை வந்தது, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்துட்டே போனார். தேய்பிறை வந்தது, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் தேஞ்சுட்டே போனார். உடனே நிலாவே வளர்கிறது, நிலாவே தேய்கிறதா? நிலா வளரவும் வளராது, தேயவும் தேயாது. நிலா அப்படியே தான் இருக்கார். ஆனா நிலவின் கலைகள் வளர்கின்றன, தேய்கின்றன. இப்ப பார்த்தா நிலா வளர்ந்து தேயறாப்புல இருக்கு. சந்திரனுக்கு தேய்தலும் கிடையாது, வளர்தலும் கிடையாது. ஆனா பார்த்தா அப்படி இருக்கும் இல்லையோ. அதே போல ஒரு ஆத்மா உடலை எடுத்துக்கிறார். இது குழந்தை உடல், இது பாலனின் உடல், இது குமாரனின் உடல், இது இளைஞனின் உடல், இது முதியோனின் உடல். எல்லாம் வாஸ்தவம். அத்தனையும் உடலுக்கு இருக்கிற வேறுபாடை தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா மாறவே மாட்டாரே. அவர் அப்படியே தான் இருக்க போறார். இப்படி வேணா மாத்தி சொல்லலாமா? இந்த உடல் என்ன? குழந்தை உடல். குழந்தை ஆத்மா, பால ஆத்மா, குமார ஆத்மா, இளைஞன் ஆத்மா, முதியோன் ஆத்மா நடவாது. ஆனா உடலுக்குத்தான் இந்த மாறுபாடுகள் அத்தனையுமே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இல்லை. கலைகள் வளரலாம், தேயலாம். சந்திரன் வளரமாட்டார், தேயமாட்டார். இதோ திருவிந்தளூர்ங்கிற அற்புதமான திவ்ய தேசம். அங்கதான் சந்திரனுக்கு ஏற்பட்ட க்ஷயரோகத்தை பெருமான் போக்கினான். வாசல்ல இந்து புஷ்கரணி சேவிச்சுக்கிறோம். இந்து என்னாலே சந்திரனோ இல்லையோ, இந்து வாரம் இந்து வாரம்னு சொல்றோமே. இந்துங்கிறது திங்கள் கிழமை. திங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு சூரியனுக்காக, திங்கக்கிழமை திங்கள் சந்திரனுக்காக. அதான் இந்து வாரம். வாசல்ல இந்து புஷ்கரணியிலே நீராடி கொண்டு திருவெந்தரூர் பளிமரங்கநாதன் நீண்ட பெரிய சயன திருக்கோலம் சங்க சக்கரத்தோட சயனித்து கொண்டிருக்கார். உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம். அத்தியுதம். நிச்சயமா இவர் திருமுகமே சந்திரநாட்டம் தானே இருக்கு. சந்திரனுடைய தக்ஷசாபத்தாலே சந்திரனுக்கு ஏற்பட்ட க்ஷயரோகத்தை போக்கின திரு இந்தளூர். இந்தளூர் இந்தளூர்னு சொல்ல இல்லையோ, பரிமளரங்கநாதன் எம்பெருமான். நும்மை தொழுதோம், இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாசிவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. திருமங்கியாழ்வார் ஊடல் திறத்திர 10 பாசுரம் பாடியிருக்கார். சிந்த தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியம் ஐந்தா அந்த நாளி மாலே சோழமலகளிலே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. நமக்கு ஒரு நிமிஷம் அனுகிரகிக்கூடாதா? யாராருக்கோ பண்ணிராமே. அப்ப பகவானுடைய கலைகள் வளர போறதும் இல்லை, தேய போறதும் இல்லை. எப்போதும் சந்திர நாட்டம் இருக்கிறார். நாமும் வளருதல் தேய்தல் உடலுக்கு இருக்கலாமே தவிர ஆத்மாவுக்கு இல்லைங்கிற உண்மையை உருந்து கொள்ள வேண்டும். சந்திரனை பத்தி பார்த்தோம். அடுத்தது சூரியனை பத்தி சொல்றார். குணைர் குணான் உபாதத்தே யதா காலம் விமுஞ்சதி நதேஷு யுஜ்ஜதே யோகி கோபிர்கா இவ கோபதி. சூரியன்னு சொன்னோம்னாலே
சூரிய குலத்தில் பிறந்த ராமன் தானே. அயோத்தி பட்டணத்தில் சூரிய குலத்திலேயே பகவான் ராமன் பிறந்தான். வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியம்னு ஒரு ஆச்சரியமான பிரபந்தம் பாடியிருக்கார். அதில் தெரிவிக்கிறார், தினகர குலகமல திவாகர. ராமனே திவாகரன், ராமதிவாகரன், ராமதிவாகரன் சொல்லுவார்கள். பகல் பொழுதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவரே சூரியன் இல்லையோ. சூரிய குலத்திலே ஓரோரு அரசனும் பிறக்கிறான். இக்ஷ்வாகு, அம்பரீஷன், மாந்தாத்தா, சகர சக்கரவர்த்தி, திலீபன், பகீரதன், கட்வாங்கன், ககுத்ஸ்தன், அஜமஹாராஜா, தசரதன், ராமன், இப்படி இத்தனை பேர். இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசர்கள் எல்லாம் சூரிய குலத்தில் பிறந்த தாமரை போன்றவர்கள். அந்தந்த அரசர்களுக்கு எப்ப பெருமை? அரசர்களாகிற தாமரை எப்ப மலரும்னா ராமனாகிற சூரியன் உதித்தால். சூரியன் உதித்தானே தாமரை வளரும் மலரும். ராமன்கிற சூரியன் உதித்தாரா, அப்பதான் இந்த அரசர்களாகிற தாமரை முகம் மலர்ந்தது. அயோத்தி பட்டணம் சரையூ நதி கரையில் இருக்கக்கூடிய மட்டணம். இதை பத்தி குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அங்க நெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணி நகரம். ஆச்சரியமான நகரம். இன்னைக்கு அயோத்திக்கு போகணும், 2-3 நாள் தங்கி இருக்கணும், ராமனை நன்னா சேவிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இல்லை? சுத்தி சுத்தி வந்தா சரையூ நதி. இதன் கரையில ராமன் எத்தனை நாள் விளையாடி இருப்பார், நீச்சலே கற்றுக்கொண்டிருப்பார். இதே சரையுள் குப்தார் காட்டில் இறங்கித்தான் ராமன் பரமபதத்துக்கே திரும்ப எழுந்தருளினார். அயோத்தியான்னு சொன்னாலே முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதல் க்ஷேத்திரம். அங்குதான் சூரிய குலத்தில் ராமன் அவதரித்தார். அயோத்தியை சேவிச்சுட்டோம், ராமனே சூரியன் புரிஞ்சுட்டோம். இப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சூரியனை பார்க்க செய்யலாம் தெரியணும். இதுதான் கடல்ல இருக்கிற தண்ணீரை தன்னுடைய கிரணங்களால், ஒளி கற்றகளால் நன்கு இழுத்துக்கிறது. எப்ப சீசன் வந்தா மழை கொட்டணுமோ, ரெய்னி சீசன் சொல்றோமோ இல்லையோ, ரெய்னி சீசன்லயே எடுத்துக்க போறதா? அப்பப்ப எடுத்துட்டு மக்களுக்கு எப்பப்பெல்லாம் மழை வேணுமோ அப்போதெல்லாம் கொடுக்கறது. இது சூரியன் பண்றது. இதுல இருந்து ஒரு ஞானி என்ன தெரிஞ்சுக்கணும்னால், அவன் புஸ்தகங்களை படிச்சுட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் அர்த்தத்தை கிரகிச்சுக்கணும். உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை மனசுல வச்சுக்கணும். மக்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது, இதோ வேதாந்தம் இப்படி சொல்லியிருப்பார் என்று மழை பொழிகிறா போல அவர்களுக்கு அந்த கருத்துக்களை வெளியிடணும். இதைத்தான் சூரியனிடத்திலேருந்து தெரிஞ்சுட்டேன். சூரியன் தன் ஒளிக்கற்றைகளால் தண்ணீரை முகர்ந்து தேக்கி வைத்து மழைக்காலத்தில் பொழியுமா போலே ஒரு முனிவன், ஒரு ஞானி எந்தெந்த புத்தகத்தை படிக்கிறாரோ, என்னென்ன உபதேசங்களை கேட்டிருக்காரோ, அதெல்லாம் தன்னுடைய அறிவுக்கரங்களால இழுத்து தன்னிடத்தில் வைத்து கொண்டு அடியார்கள் அந்த தேவையோட நிற்கச்சே அவர்களுக்கு பொழிய வேண்டும். இதை சூரியனிடத்திலேருந்து தெரிஞ்சுட்டேன் என்று கூறினார். அதுக்கு அடுத்தது 8வது, நாதி ஸ்நேகா பிரசங்கோவா கர்த்தவ்யா குவாபிக்கேனச்சித்து. மாடப்புறாவை பத்தி சொல்றார். இந்த புறா கதை சுலபமான கதை. ஆண் புறா இருந்தது, பெண்ணு புறா இருந்தது. அது ரெண்டும் குடும்பம் அணித்து அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய குஞ்சுகள் பொறித்தன. சின்ன சின்ன புறா குட்டி. அதை வச்சுன்னு அப்படியே நெஸ்ட் அதுக்கு நல்லா கூடு கட்டித்து அதில் வச்சுன்னு வாழ்ந்துருந்தது. ஒரே பாசம் அந்த குழந்தைகளிடத்துல. இந்த ஆண் புறா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இனி சொல்லி முடியாத பாசம். நித்தியப்படி வெளியில போகும், இறையெல்லாம் தேடின்னு திரும்ப கொடுக்கும். அது சாப்பிட்றத பார்த்துட்டே திருப்தியா இருக்கும். தாங்க பட்டினி கிடந்தாலும் அதுக்கு போடும். அவ்வளவு பாசம். ஓர் முறை ஆரோர் வேடன் வலை விரித்து வைத்திருந்தான். அப்ப அப்பா அம்மா 2 பேரும், மாடப்புறா 2ம் வெளியில இறை தேட போயிருந்தது. திரும்பி வர்றதுக்குள்ளே குஞ்சுகளுக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அந்த வலையில சிக்கி கொடுத்து. ஆனா இன்னும் வேடன் பெரிய புறா வர்றதுக்காக காத்துட்டு இருக்கான். அம்மா புறா முதல்ல பறந்து வந்தது. பார்த்த உடனே பதைத்து போய் ஆசை பாசம் மட்டும் கண்ணை மறைச்சு கொடுத்து என்ன பண்ணி விடுவிக்கணும்னே யோசிக்காமல் நேரா அந்த குழந்தைகள்கிட்ட போச்சு. தானும் வலையில் சிக்கி கொண்டது. சரி, அது மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டானா, ஆண் புறா மட்டும் மிச்சம் இருந்தது. அது அப்ப போய் சிக்கிக்கல. ஆனா யோசிச்சு பார்க்கறது, குழந்தைகளும் இல்லாமல் மனைவியும் இல்லாமல் நாம வாழ்ந்துதான் என்ன லாபம் என்று நினைத்து துக்கத்தோடே தானே தடால்னு மரத்திலேருந்து கீழே விழுந்தது. அத்தையும் வேடன் சுருட்டி கொண்டு போய்விட்டான். அப்ப நான் தெரிஞ்சுட்டேன், நான் அதிஸ்நேகா. எந்த ஒரு விஷயத்திலையும் பிராக்டிக்கலா யோசிக்கணும். வெறும் எமோஷனலா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதிஸ்நேகா, ரொம்ப ஸ்நேகம், கருணை தேவைதான். ஆனா அந்த கருணைனால காரியமே கெட்டு போச்சு பாருங்க. கொஞ்சம் தள்ளி நின்று என்ன நடக்கிறதுன்னு பார்த்திருந்தால் வேடன் அகந்திருக்கிறச்சே கூட்டின்னு போயிருக்கலாம், ஏதானும் ஒண்ணு பண்ணிருக்கலாம் இல்லையோ. ஒண்ணுமே இல்லாத சிக்கி கொடுத்தே. அப்பனா அதிஸ்நேகா பிரசங்கோவா கர்த்தவ்யா குவாபிக்கேனச்சித்து. இதை போல செய்யக்கூடாதுன்னு புரிந்து கொண்டேன். ஏவம் குடும்பிய சாந்தாத்மா துவந்த்வாராமஹா பதத்ரிவத் புஷ்ணன் குடும்பம் கிருபணஹா சானுபந்தோ வசீததி. சாந்தி இழந்துடுவான். வெறும் குடும்பத்துல பாசத்தை மட்டும் பொழிஞ்சிட்டு இருந்தால்
சாந்தி கிட்டாது. பெருமான நினைத்து உருகி அந்த பாசம் இருந்ததுன்னா தான் சாந்தி கிட்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்புல்லாணிங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம், கடற்கரையில் இருக்கிற திவ்யதேசம். இங்குதான் விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தான். ஆங்கு ஒரு புறாக்கதை சொல்லப்படுகிறது. என்னன்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி கண்ணபிரான்